என்னதான் தலைகீழ நின்று தண்ணி குடிச்சாலும் சரி, மக்கள் உன்னை ஏத்துக்க மாட்டாங்க. பொதுமக்கள் உன்னை ஏத்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரி விபச்சாரிகள்லாம் இப்படி பண்ணா எங்களை மாதிரி பெண்களுக்கெல்லாம் என்ன மரியாதை இருக்கு சொசைட்டில அப்படின்னு யோசிக்கிறாங்க. நீ பண்ற ஓழ்மாரித்தனத்துக்கெல்லாம் சாரி மக்களே, நீ பண்ற சரியா அதுக்கெல்லாம் இங்க மக்கள் ஏத்துக்க மாட்டாங்களே உன்னை. எங்கடி போனாங்க உன் 2 பிள்ளைங்களும்? குடிச்சிட்டு கும்மாலாம் அடிச்சுக்கிட்டு இருக்கு. எங்கடி உன் பிள்ளைங்க 2ம்? என்ன பண்ண? போட்டு தள்ளிட்டியா? நீ இன்னும் கொஞ்ச நாள் ஆனா போதை மாத்திரை போட்டுக்கிற, போதை ஊசி போட்டுக்கிற. அதுல அந்த பிள்ளைங்கள போட்டு தள்ளிடுவேன். நீ மட்டும்தான் போட்டுக்கிறியா, அந்த குழந்தைங்களுக்கும் போட்டு விடுறியா? எனக்கு டவுட்டா இருக்கு. நீ அந்த குழந்தைங்களுக்கு போதை ஊசி போடுற. ஏன்னா நேற்று நான் ஒரு நியூஸ்ல பார்த்தேன். நீங்கெல்லாம் பார்த்தீங்களா மக்களே? பார்த்தீங்களா? நீ அந்த குழந்தைங்களுக்கு போதை ஊசி போடுற, நீ அந்த குழந்தைங்களுக்கு போதை மாத்திரை போடுற அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. எங்க எல்லாருக்கும் நீ தான் எதிரி. உன் குழந்தைகள் எங்களுக்கு எதிரி கிடையாது. நான் தெளிவா சொல்றேன் கேள். உன் குழந்தைகள் அது குழந்தைங்க, அவங்க எங்களுக்கு எதிரி கிடையாது. ஆனா நீ அந்த குழந்தைங்களை ஏதாவது பண்ணிடுவ அப்படின்ற வலுவான சந்தேகம் எனக்கு இருக்கு. நான் தெளிவா சொல்லிடுவேன். அவ போதை மருந்து யூஸ் பண்றா, போதை ஊசி யூஸ் பண்றா. அதனால அந்த குழந்தைங்களுக்கு ஆபத்து இருக்குன்னு நான் தெளிவா சொல்லிடுவேன். என்ன மக்களே, நம்ம எல்லாரும் ஃபோன் பண்ணி சொல்லலாமா? ஃபோன் பண்ணி சொல்லலாமா? நம்ம இப்படி சொன்னாலே போதும். போதை தடுப்பு பிரிவு அவ வீட்டுக்கு போய் நல்லா ஆராய்ச்சி எடுத்து அதையெல்லாம் டிஸ்போஸ் பண்ணும். என்ன சொல்றீங்க? கரெக்ட் தானே? குழந்தையை எழுப்புனா கேக்கு வெட்ட ஆசையா எழுந்திருக்கும். ஆனா இவ தூங்க வச்சுட்டு கேக்கு வெட்டுறா. அப்பன்னா என்ன அர்த்தம்? போதை ஊசி போட்டிருப்பா, அந்த குழந்தைக்கு போதை மருந்து கொடுத்துருப்பா. நீ யூஸ் பண்றியே, அந்த பிள்ளைங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டேன்னு என்ன நிச்சயம்? நீ அவனோட ஜாலி பண்றதுக்கு. எங்களுக்கு டவுட்டு, எங்களுக்கு பயம். குழந்தைங்களாச்சே, எங்களுக்கு எங்க சந்தேகம் எங்களுக்கு. நீ ஒரு பாவி. நீ ஒரு பொம்பளையிலே சேர்த்திக்கே கிடையாது. நீ ஒரு பொம்பளையே கிடையாது, சரியா? நீ ஒரு காம பிசாசு, நீ ஒரு காம பேய். பல பேர் உன்னோட இதுல பாட்டில்ல விட்டாங்கன்னு சொல்றல, பல பேர் பாட்டில்ல விட்டுற அளவுக்கு நீ காட்டிக்கிட்டு இருந்தவ தானே? சொல்லு. அப்பனா என்ன அர்த்தம்? நான் சொல்லட்டுமா? பல பேரோட உறுப்புகளை உனக்கு விட்டாலும் உனக்கு அடங்கலை, அதனால அவன் பாட்டில்ல விட்டுருக்கான். என்ன மக்களே, நான் சொன்னது கரெக்ட் தானே? ஏண்டி பல பேர் பாட்டில விட்டாங்கன்னு சொன்னல, 10 பேர் உன்னை பாட்டில விட்டாங்கன்னு சொன்னல, அப்ப உனக்கு ஒருத்தன் பத்தல, 10 பேர் வேணும். 10 பேரும் பத்தாம பாட்டிலையும் விட்டுருக்காங்க. அப்பன்னா என்ன அர்த்தம்? அப்பயும் உனக்கு அடங்கலைன்னு அர்த்தம். செத்துரு நீ எல்லாம். மானம் கேட்ட ஈத்தர நீ எல்லாம் பேசுறியா? நல்லா நாங்க உங்க பையனை யார் பாத்துக்கிறாங்க? அம்மா இருக்குல்ல, அதனால விட்டுட்டு இருந்திருக்கேன் அம்மா கிட்ட.